சிங்க கப்பில போட்டாலும் பரவாயில்ல, நான் ஜெபம் பண்ணுவேன் வீண் பண்ணிருந்தாங்களா, அதனால 4000. யோசேப்பு பண்ண பாவம் நெருங்கி வந்துச்சு, பாவத்தை உதறி தள்ளிட்டு போனாங்க இல்லையா, அதனால பாயிண்ட் தானே 1000. கண்ணு திறந்து பாரா. பவுல் என்ன இயேசுவோட ஊழியத்தை வல்லமையா செஞ்சாங்க அப்படினா, அதனால அவங்களுக்கு பாயிண்ட் தானே. காயினை என்ன பண்ணாங்க? யார? அண்ணனை, ஆவேல் அண்ணனையே. இவங்க அண்ணனை தம்பியை சண்டை போடுவீங்களா, அடிப்பீங்களா? அடிப்பீங்களா? அடிச்சீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் முட்டை. அண்ணன் தம்பியை நேசிச்சீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட், அண்ணன் தம்பியில சண்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் முட்டை. அடுத்தது ஆமான் அண்ணன் என்ன பண்ணாங்க? ஈஸியா தப்பு பண்ணாங்க. இதை விட ஈஸியா பாவம் செஞ்சாங்க. ஆமான் அண்ணன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா யோசிச்சாங்க, ஏசப்பா பிள்ளைங்களுக்கு விரோதமா யோசிச்சாங்க. யோசிச்சாலே பாயிண்ட் முட்டை. ரைட்டா? அடுத்தது என்னது? யூதாஸ் அண்ணன் என்ன பண்ணாங்க? ஏசப்பாவை காட்டி கொடுத்தாரு அப்படினா, சிலுவையில அறையில காட்டி விட்டாங்க ஏசப்பா அப்படினா, அவங்களுக்கு பாயிண்ட் எதுனா? அடுத்து நம்ம விஐபி யாரு? விஐபியா? பிசாசு. பிசாசு பாயிண்ட் எதுனா? சரி, இதே இந்த 8 பேர் இந்த 8 கையோட சீட்ல இருக்காங்க. 8 பேர் பக்கத்துல என் கையில இருக்காங்க. இப்போ நான் உங்க டீம்ல இருந்து ஒவ்வொருத்தர கூட போறோம். முதல்ல டீமுக்கு பேர் வச்சிடலாமா? பாய்ஸ் டீமுக்கு என்ன பேர் வைக்கலாம்? சிங்க குட்டியா உட்காந்துக்கிட்டு சிங்க குட்டியா. இந்த அண்ணன் சொல்றாங்க இது சிங்கம் தங்கம்னு சொல்றாங்க. இது சிங்கம் மாதிரி இல்லையே, தங்கம் மாதிரி இல்லையே, எடுத்தைய கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, கழுத்துல காலில் கிடக்குங்க. ரைட், இந்த பாருங்க, யோசேப்பு, ஆமான், ஆபிரகாம், காயின், தானியேல், பவுல், பிசாசு, யூதாஸ். ரைட்டா? 8 பேர் என் கையில இருக்கிறாங்க. என்ன பண்ண போறேன்? நோனியா என் சத்தம் கேக்குதா? பின்னாடி இருக்க அக்காவுக்கு கேக்குதா? சூப்பரா கேக்கு. ரைட், நல்ல மைக்க முடியும் தான் சொல்லுங்க. தலையில இருக்கு பிள்ளைகளை ஏமாத்தவே முடியாது போலியா. ரைட், அப்போ 8 பேருக்கு கிளி ஜோசி கேம் பாத்துக்கீங்களா? யாராவது யாரெல்லாம் பாத்துருக்கா? கிளி ஜோசி பாத்தீங்களா? மூஞ்ச பார்த்து நானே சொல்லிடுறேன். மூஞ்ச பார்த்து உன் வாழ்க்கையை நானே சொல்லிட்டு இருக்கிறேன். கிளி சொல்றதுல கேட்கிறேன். சரியா? அதே மாதிரி ஒரு சின்ன கேள்வி. ரைட்டா? ஓகேவா? சொல்லலாமா? அந்த 8 பேரையும் நான் சபல் பண்ணி வச்சிருக்க போறேன். சிங்கத்துல இருந்தோம், தங்கத்துல இருந்தும் ஒவ்வொரு ஆளை கூடுவோம். நானே கையை கட்டி உட்கார கூடுவேன். கையை கட்டி வாயை யார் ஜெயிப்பா? யார் ஜெயிக்க போறான்னு பார்க்கலாம். சரியா? சரியா? அப்பதான் இருப்பாங்க. வந்து அடிச்சு இப்ப முதல்ல
தங்கத்தை கூப்பிடலாமா? தங்க ஜெயிக்குமா தோக்குமா? தங்க ஜெயிக்குமா தோக்குமா? தங்க ஜெயிக்குமா தோக்குமா? முட்டையா பாயிண்ட் பார்க்கலாமா? ஈவினிங் வேதா சூப்பர் அழகான பேரு. இப்ப அழகான பாயிண்ட் இருக்காங்க பார்க்கலாமா? கிளி ஜோசியம் மாதிரி தான் நான் அப்படி கிடையாது. சும்மா விளையாட்டு பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் ஜோசியம் பார்க்கல, சும்மா உங்களோட விளையாடுறோம். சரியா? அக்கா கார்டு எடுத்தாங்களா? ஈவினிங் அக்கா எடுத்தாங்களா? இந்த சீட்டு தான் பார்க்க யாராவது மாத்திக்கிறியா? ஜெயிச்சாங்க தோத்தாங்க பார்க்கலாமா? பார்க்கலாமா? சரியா? சரியா? சிங்கம் இங்க பார்க்கலாமா? நான் உங்களை போய் மாட்டேன். இவ்வளவு நேரம் பண்ண பாரு சாப்பிட்டாங்களா? பின்னாடி இருக்க அண்ணன் வாங்க கட்ட முடியாது. சிவரை பிடிச்சிக்கிட்டு எடுத்துறீங்களா? உங்க பேர் என்ன? ஜெர்சன். ஜெர்சன் ஜெபம் பண்ணீங்களா? வெள்ளம் ஜெபம் பண்ணீங்க? ஆமா பண்ணீங்களா? பரவாயில்லையா? என்னமா இதானம்மா இதானம்மா பாத்தீங்களா? ஜெர்சன் அண்ணன் எடுத்துட்டாங்க பார்க்கலாமா? ஜெயிப்பாங்க தோப்பாங்க? சிங்கத்துக்கு பாயிண்ட் ஏறிட்டு எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? நீங்க தான் நோட் பண்ணுங்க. பார்க்கலாமா? தங்கம் பார்க்கலாமா? தங்கமா தகரமான்னு பார்க்கலாம். பார்க்கலாமா? சிங்கம் சிங்கம் காமிச்சு தங்க தகரமா இருக்குது. பார்க்கலாமா? ரெடியா? ரெடியா? யார் ஜெயிப்பா? பார்க்கலாமா? ரெடியா? தரது மாத்திரியாக்கா? இப்ப மாத்திரியா? அக்கா எந்த டீம்? எனக்கு தெரியல. அக்கா எந்த டீம்? உங்க பேர் என்னக்கா? சோபியாவா? சோபியா. சோபியாக்கா எந்த டீம் முதல்ல கண்டுபிடிக்கணுமே. கச்சிமான மாதிரி. சரி சிங்கம் ரெடியா? சிங்கம் அப்படி வாயா. அப்படியா ஒன்னதான் கூப்பிடுவாங்க. பார்க்கலாமா? ஜெயிப்பாங்க தோப்பாங்க? ஜெயிப்பாங்க தோப்பாங்க? பார்க்கலாமா? அடுத்தது தங்கம். தங்கத்துக்கு கடைசி சான்ஸ். அதிக நேரம் இல்லைன்றதால சீக்கிரம் முடிக்கிறேன். அங்க பின்னாடி அக்கா வாங்க. டீச்சர்ஸ் ஆயிட்டாலும் வாங்க. யார் பாயிண்ட் எடுத்தாக்கா கெஞ்சுறாங்க பிள்ளைங்க.
வாங்கிக்கலாம்ல ஓகே வாங்கிக்கலாம் அக்கா எடுத்து வச்சுட்டாங்க பார்க்கலாமா சும்மா உங்க பாயிண்ட் மறந்து அடிக்க பார்க்கலாமா பார்க்கலாமா ரெடியா ரெடியா சிங்கத்துக்கு கடைசி சான்ஸ் ரெடியா பார்க்கலாமா தங்கத்துக்கு பாயிண்ட் இருந்தா 5000 கடைசி அடிச்சாங்க சிங்கம் பார்க்கலாமா சிங்கம் தம்பி நீ வாயா தம்பி எடுப்பானா இதுதான் வேணுமா அண்ணனுக்கு இதுதான் வேணுமா மாத்த வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க எடுத்துக்கலாமா பாத்துடலாமா இல்ல நான் அப்புறம் பாத்துக்கிறேன் பார்க்கலாமா சிங்கம் சூப்பரா ஜெயிச்சிங்க அடுத்த கையில ஒரு புல் படம் இருக்கா வாழ்க்கையில விசுவாசம்ன்ற ஒரு இது இல்லைன்னா விசுவாசம் யார் மேல வைக்கணும் யார் மேல வைக்கணும் பக்கத்து வீட்டுல மேல வைக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ் மேல வைக்கணுமா நல்லா படிச்சிருக்கிறேன் சரியா நல்லா படிச்சிருக்கிறேன் எக்ஸாம் எழுத போற யார் மேல நம்பிக்கை போவ உன் பையன் தப்ப உட்காந்து உன் ஃப்ரெண்ட் உனக்கு காட்டுவா நம்பிக்கை போவியா நான் படிச்சதை யார் ஞாபகப்படுத்தணும் படிச்சதை யார் ஞாபகப்படுத்தணும் ஏசப்பா நமக்கு நம்ம படிச்சதை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்தா தான் நம்ம வாழ்க்கை மாறும் இல்ல விசுவாசம் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் வெறும் புள்ளி மாதிரி புள்ளி என்ன செய்யும் கொஞ்ச நாள்ல மாறி போயிடும் சரி வாழ்க்கைய செழிப்பா மாறணும் அப்படின்னு சொன்னா வாழ்க்கைய ஏசப்பாவுடைய கையில கொடுக்கணும் யார் கையில கொடுக்கணும் யார் கையில கொடுக்கணுங்க ஏசப்பா கையில உன் வாழ்க்கையை கொடுக்கும் போது உன் வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா வாழ்க்கை எப்படி மாறும் பூ நிறைந்த வாழ்க்கையா ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து மாறும் வாழ்க்கை மாறணும் வேண்டாமா பசுமையான வாழ்க்கை மாறணும் வேண்டாமா பதில் சொல்லுங்க மேஜிக் பார்த்து ஆச்சரியம் பண்ணுவீங்களா பப்பட் ஸ்கிரீன் இருக்கா இந்த பப்பட் ஸ்கிரீன் வச்சு ஒரு சில காரியம் சொல்லிடுறோம் என்ன கலர் ரெட்னா உங்களுக்கு எது ஞாபகம் வருது யார் ரத்தம் ஞாபகம் வருது ஓகே ரத்தம் அப்படின்னு சொன்னோம்னா ஒண்ணு நம்ம ரத்தம் ஞாபகம் வரும் இல்லைன்னா ஏசப்பாட ரத்தம் ஞாபகம் அதான் ரொம்ப வரும் கவனிங்க நீங்க எல்லாரும் இங்க கவனிங்க ஏசப்பாவுடைய ரத்தம் உங்க வாழ்க்கையை பரிசுத்தமாக்கணும் அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கை பரிசுத்தமா மாறணும் அப்படின்னு சொன்னா நமக்கு தேவையானது யாரு அப்படின்னு சொன்னா ஏசப்பாவுடைய ரத்தம்
பாருங்க, என் கையில படம் இருக்கு இல்லையா, படத்தை பாருங்க. ஒண்ணு பிசாசு இருக்கிறான். அந்த பிசாசு யார் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வர்றாங்க. பெருமை, தாழ்வு மனப்பான்மை, அசிங்கத்தை சாப்பிடுறது, சோம்பேறித்தனம், பாவ வாழ்க்கை, இது என்னது தந்திரம் உள்ளது. அப்படிதானா? இப்படிப்பட்ட கெட்ட சுபாவங்களை நம்ம இருதயத்துக்குள்ள பிசாசானவன் விதைக்கிறான். அது விதைக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்படி ஆகுது? இருண்டு போயிடுது. எப்படி ஆகுது? இது காட்டு மாதிரி இருக்கா? நம்ம வாழ்க்கை இருண்டு போயிடும். நம்ம வாழ்க்கையை இருட்டாக்குறது, நல்ல அழகா இருட்டாக்குறது யார் பண்ணுவா? பிசாசு. நீ சந்தோஷமா இருக்கக்கூடாது, நீ நல்ல பிள்ளையா இருக்கக்கூடாது, நீ பரலோகத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி இந்த பிசாசு உன் வாழ்க்கையை இருட்டாக்கிடுவான். உன் வாழ்க்கையை இந்த இருட்டுல இருந்து உன் வாழ்க்கை வெளிச்சத்தை மாத்தணும்னா இந்த ரத்தம் தான் தேவை. இந்த ஸ்பீட் இது இயேசுவோட ரத்தம் தான் தேவை. ஆடு மாடு கோழி ரத்தம் பலி கொடுத்தோம்னா நமக்கு சுகம் கிடைச்சிருமா? பாவம் மன்னிப்பு கிடைச்சிருமா? பாவம் மன்னிப்பு கிடைச்சிருமா? பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம எல்லாருடைய பாவத்தையும் எல்லா பாவத்தையும் நீக்கக்கூடியது இயேசுவோட ரத்தம் மாத்திரம். ஏன்னா இயேசுவோட ரத்தம் மாத்திரம் தான் பரிசுத்தம் உள்ளது. நம்ம வாழ்க்கை பரிசுத்தம் ஆகுச்சுன்னா பாருங்க, இந்த வாழ்க்கையில இருந்து இந்த பெருமை, போராமை, சோம்பேறித்தனம், பாவ வாழ்க்கை எல்லாமே நம்ம இருதயத்தை விட்டு வெளியே போயிடும். இயேசுவின் ரத்தம் உள்ள வந்துச்சு. இயேசுவின் ரத்தம் உன் வாழ்க்கையில நீ அனுமதிச்ச அப்படின்னு சொன்னா, இயேசுவா உன் ரத்தம் உன் பாவத்தை கழுவணும், உன்னை சுத்தமாக்கணும்னு நீ ஆசைப்பட்ட அப்படின்னு சொன்னா, இந்த பாவ எண்ணங்கள், போராமை, பக்கத்துல இருக்கிறவங்க கிள்றது, அடிக்கிறது, கீழ்ப்படியாமை, டீச்சர் பேச்சு கேட்காம, அம்மா பேச்சு கேட்காம, அப்பா பேச்ச கேட்காம, அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுறது, அடுத்தவங்க பொருளை களவாங்கிறது, இப்படிப்பட்ட பாவ எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு வெளியே போயிடும். எப்போ? ஏசப்பாவோட ரத்தம் உன்னை கழுவுறதுக்கு நீ விட்டு கொடுக்கும்போது. புரியுதா? ஏசப்பாவோட ரத்தம் உன்னை கழுவுறதுக்கு விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படியா தெரியுமா? பாருங்க, வெள்ளையா இருக்கா? வெள்ளையா இருக்கு. அப்படி சொல்லணும், அப்படி சொல்றது நல்லா இருக்கும். பாருங்க, இருண்டு போய் இருக்கிற வாழ்க்கை வெள்ளையாயிரும். இப்படி நீ பரிசுத்தமாக்கப்பட்டாதான், பரிசுத்தமான பிள்ளைங்க தான். இது என்ன கலரு? தங்க கலர். பரலோக தங்கமயமா இருக்குன்னு பசங்க சொல்லுது. அப்படி தங்கமயமான பரலோக வாழ்க்கைய உனக்கு கொடுக்கறதுக்காக இயேசுவா பரிசுத்த வாழ்க்கை வச்சிருக்காங்க. இந்த பரிசுத்த வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொன்னா இயேசுவோட ரத்தம் மாத்திரம் தான் கழுவி சுத்தம் பண்ண முடியும். யாரோட ரத்தம் கழுவி சுத்தம் பண்ணும்? இயேசுவோட ரத்தம் கழுவி சுத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க பரிசுத்தமா இருப்பாங்க. பரிசுத்தமா இருக்கிற பிள்ளைங்க பரலோகத்துக்கு போவாங்க. நீ பரலோகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகணுமா? பரலோகமா நரகமா? நரகத்துல என்னெல்லாம் இருக்கு? பூச்சி, விஷம் இருக்குது, பிசாசு இருக்கான். ஆனா பரலோகத்துல எதுவுமே இல்லை. என்ன தெரியுமா? உனக்கு ஸ்கூல் கிடையாது. கை தட்டுங்க. உனக்கு டீச்சர் கிடையாது. அடிக்கிறதுக்கு டீச்சர் வர மாட்டாங்க. படின்னு சொல்ற டீச்சர் வர மாட்டாங்க. பாஸ் ஆனாலும் நீ மேல வளர முடியும் பண்ற டீச்சர் வர மாட்டாங்க. அவங்க பரலோகத்துக்கு வருவாங்க, நான் படிக்க சொல்ல மாட்டாங்க. சரியா? அந்த டீச்சர் பரலோகத்துக்கு வருவாங்க, அவங்க படிக்க சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் உனக்கு அடிப்பட்டாலும் வலிக்காது. பரலோகத்துல எவ்வளவு நாள் விளையாடலாம். அங்க யாரு இருக்கா? யாரு இருக்கா? காணாது. யாரு இருக்கா? பரலோகத்துல நம்ம ஏசப்பா இருக்கிறாங்க. அப்படிதானா? யார் இருக்கிறா? அந்த ஏசப்பா பார்க்கணும் பரலோகத்துக்கு தான் போவாங்க. அப்படிதானா? எப்படி பார்க்கலாம்னு ஒரு என்ன சொல்றாங்க. ஏசப்பாவை இந்த பூமியில இருக்கும்போது நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் தெரியுமா? பைபிள்ல வசனத்தின் மூலமா.
நீ டெய்லி பைபிள் வாசிக்கும் போது ஏசப்பாவை பார்க்க முடியும். ஏசப்பா உங்களோட பேசுவாங்க. உங்கள் அப்பா அம்மா உங்கள்கிட்ட பேசுவாங்க பத்தியா? பேசுவாங்களா பேச முடியல? இவன் சண்டைக்காரன் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா அப்பா கொடுத்து போயிடுவாங்களா? இவன் எப்போ பார்த்தாலும் மூக்கு குடிச்சிட்டு இருக்கா, இவன் என்கிட்ட பேசக்கூடாது அப்பா அம்மா கொடுத்துருவாங்களா? அதே மாதிரி நம்ம ஏசப்பாவும் நம்மளை எப்பவுமே வெறுக்க மாட்டாங்க. நீ பைபிளை எடுத்து உட்காந்துட்டு தெரியுமா, ஏசப்பாவை பக்கத்துல வந்து உங்க கூட பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீ நல்லா பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிப்பீங்களா? அதுக்கப்புறம் ஏசப்பா சிலுவை இருக்குது, சிலுவையிலே தொட்டு போட வேண்டாம், ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணணும்? நீ ஜெபம் பண்றது ஏசப்பா கூட நீ பேசுறது பைபிள் மூலமா ஏசப்பா கூட பேசுவாங்க. அப்படிதான். நீ மட்டும் ஏசப்பா பேசினா போதுமா? ஏசப்பா கூட பேசணும் இல்லையா? அதுதான் பைபிள். அப்ப ஏசப்பாவை பார்க்கறதுக்கு இந்த பூமியில நமக்கு ஒரு வழி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த புறா படம் மட்டும் பத்தியா எதுக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் படம். எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணும்போது சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் சரி அபிஷேகம் கண்டிப்பாக உண்டு. சரியா? அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். நீங்க எல்லாருமே ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. சரியா? சரி, இல்லை அப்படி எதுங்க பார்ப்போம். முருங்கைக்காய் சொல்லணுமா? முருங்கைக்காய் முருங்கைக்காய் தூங்கிட்டாளப்பா. ஒன்னு ரெண்டு குண்டு சொல்லுவேன். ஏசு எங்க ஃப்ரெண்டு சொல்லணும். சரி வேண்டாம். ஒன்னு ஒன்னு ரெண்டு ஒன்னு ஒன்னு ஏசு எங்க ரெண்டு ரெண்டு நாலு சொல்லுவேன். ஏசு எங்க ஆளு சொல்லணும். யார் ஆளு? ஏசு எங்க ஆளு. அப்படின்னா பக்கத்துல இருக்க ஆள் கிடையாது. ரெண்டு ரெண்டு நாலு ஏசு எங்க ஆளு. மூணு மூணு ஆறு ஏசு எங்க ஸ்டாரு. மூணு மூணு ஆறு நாலு நாலு எட்டு சொல்லுவேன். சாத்தா மண்டையில கொட்டு சொல்லணும். அஞ்சு அஞ்சு பத்து சொல்லுவேன். பரவாயில்ல எங்க சொத்து சொல்லணும். அஞ்சு அஞ்சு பத்து எங்க ஒன்னு ஒன்னு ரெண்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு 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 நாலு ரெண்டு ரெண்டு நாலு மூணு மூணு ஆறு மூணு மூணு ஆறு நாலு நாலு எட்டு நாலு நாலு எட்டு அஞ்சு அஞ்சு பத்து அஞ்சு அஞ்சு பத்து ரெண்டு ரெண்டு நாலு மூணு மூணு ஆறு மூணு மூணு ஆறு நாலு நாலு எட்டு நாலு நாலு எட்டு அஞ்சு அஞ்சு பத்து அஞ்சு அஞ்சு பத்து சூப்பர். கத்திரிக்காய் தாத்தா நீங்க தக்காளி சொல்லல, கத்திரிக்காய் சொன்னேன். தக்காளி அடி பாடு. என்ன சத்தம் மட்டும் வருது? நாளை காணோம். இல்ல இவங்க கொஞ்சம் சத்தம் போட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் லேட் ஆவா. சொல்றது கேட்டுச்சா?
நீ சொன்னோன்னே எல்லாரும் கேட்டுட்டாங்களே. அப்படியா? ஆமா. அண்ணே ஏதோ ரெண்டு பையன் பல்லு தேய்க்காம வந்திருக்கானே, அதனால வரலனே. யாரு யாருன்னு தெரியலையா? இங்க எல்லாம் நல்ல பையன் மாதிரி தானே பண்றாங்க. எல்லாரும் பல்லு தேய்ச்சிட்டாங்களா? எல்லாம் பல்லு தேய்ச்சி குளிச்சு சூப்பரா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்காங்க. குளிச்சுடா? ஆமா. ஐயா நான் குளிக்கலையே. நீ குளிக்கலையா? சரி. நான் குளிக்க மறந்துட்டேன். குளிக்க மறந்துட்டியா? இங்க வேற யாராச்சும் குளிக்க மறந்து வந்திருக்கீங்களா? சரி எல்லாரும் பாவங்க எல்லாரும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. நீ மட்டும் தான் குளிக்காம வந்திருக்க. பேட் பாய். என்ன செண்ட் எடுத்து வந்தனே? சீ பேட் பாய். அண்ணே இங்க நிறைய அக்கா மாதிரி குளிக்காம செண்ட் தான் எடுத்து வந்திருப்பாங்கனே. சிரிக்கிறாங்க. ஒருவேளை உண்மையா இருக்குமோ? செண்ட் அடிக்கலையா? அப்ப நாரும். என்ன வரட்டனே? வரங்க. வரங்க. சத்தம் பத்தல. வரங்க. அண்ணே சொல்லுங்க. நான் வரேனே. வரலையா? அண்ணே எல்லாரும் 1 2 3 சொல்லுங்க. இப்போ 1 2 3 சொல்லிடுமா? 1 2 அண்ணே நீங்க தெரியாதா? 4 5 6 7 8 9 10. என்ன மிக்கி? Asal
என்ன பண்ற? மரத்துக்கு மரம் பாஞ்சி போயிட்டு இருக்கிறேன். மரத்துக்கு மரம் பாஞ்சி தாண்டிட்டு இருக்கியா? ஆமாடா, எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்டா. என்ன எப்படா நீ மட்டும் எல்லா மரத்துலயும் தாய் போயிட்டு நீதானா? சொல்ல மாட்டேன் போ. ஏன்டா சொல்ல மாட்டேன்? குரங்க சொல்றா. குரங்கு சொல்ல மாட்டேன். ஏடா உன் பேர் குரங்க சொல்லலாம். எப்படா சொல்றது? குரங்கு சொல்லல. சரிடா, உன்னை பிற எப்படிடா சொல்றது? குரங்கு சொல்லக்கூடாது. நானு நீனு என்ன எப்படி சொல்லுவேன் தெரியுமா? சொல்லு. அந்த அண்ணால சொன்ன மங்கி. மங்கியா? சரி. மங்கி. பிங்கி ரோசிலா இருக்குல்ல, அது மாதிரி மங்கி. ஓ சரி மங்கி, நீ மட்டும் எப்படி எல்லா மரத்துக்கும் தாவி போற? அது என்ன ஏசாப்பா படைச்சிருக்காங்க இல்லையா? ஆமா. எனக்கு முன்னாடி மரம் இருக்கு. ஆமா. என் கூட ஏசிருக்காங்க. என் தம்பி நேரம் என்ன பண்றான்? கேட்க மாட்டேங்க. ஆமா, நீ பேசுறது எனக்கு சரியா புரியல. அப்படியா? ஆமா. என்ன படிச்சது ஏசப்பா? சரி. என் முன்னாடி மரம் இருக்கு. ஆமா. என் கூட ஏசு இருக்காங்க. சரிதான். இப்ப நானும் தாங்க முடியல, என் கூட தான் ஏசு இருக்காங்க. ஏய், மங்கி. அதனால எனக்கு மரத்துக்கு மரம் தாவரம் இதுவே ஏசப்பா தந்துருக்காங்க. சரி. உனக்கு முன்னாடி உலகம் இருக்கு. உன் கூட ஏசப்பா இருக்காங்க. ஆமா. அந்த விசுவாசத்தோட போட ஏசப்பா உன் கூட இருந்தா நீ உலகத்தையே ஜெயிக்கலாம் தெரியுமா? உலகத்தையே ஜெயிக்கலாமா? என்ன மக்கி போடி, உலகம் இங்க இருக்கு, நான் இங்க இருக்கேன். என்ன விசுவாசத்தோடு நீ இந்த உலகத்துக்குள்ள போகும்போது உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீ தாண்டி போலாம். ஆமா, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். நம்மள ஏசப்பா படைச்சிருக்காங்க. நம்ம ஏசப்பா பிள்ளை, நம்ம கூட ஏசப்பா இருக்காங்க மட்டும் தெரிஞ்சுக்கோ. சரியா? சரி பிங்கி. மங்கி. மங்கி பேரே மாத்தி வந்துடுவேன். சரி போட. பாய். பிள்ளைங்களா எல்லாரும் எங்க வந்திருக்கீங்க? டிவிஸ்க்குலாம் போவாதீங்க, டிவி பார்க்க போங்க சொல்லியிருக்கேன்ல. பிள்ளைங்களா, நீங்க எல்லாம் நல்ல சத்தம் போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் என் பிள்ளைங்க. என் பிள்ளைங்க இப்படிதான் சத்தம் போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏசப்பா பிள்ளைங்கன்னா அமைதியா இருப்பாங்க. ஏசு சொல்லாத, சொல்லாத, நீ போய் பேசுவல்ல. நீ சண்டை போடுவல்ல. ஐயோ, இது பிள்ளைங்க ஆரம்பத்திலே வந்து விட்டாங்களே. ஐயோ, கிட்ட ஓட்ட பேசு. டிவி பாரு, சண்டை போடு. ஏன் சொல்லாத. ஐயோ, எழுது. நீங்க எல்லாம் கீழ்படியாத பிள்ளைங்க. ஐயா, இந்த ஊருக்குள்ளேயே வாழ முடியலையே. கொஞ்சம் கொஞ்சமாவது பேசி இந்த பிள்ளைங்களை நம்ம பக்கமா இழுத்து நரகத்துக்கு கூட்டு போயிடலான்னு பார்த்தா இந்த பிள்ளைங்கெல்லாம் எனக்கு ஏசுன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டாங்களே. சாயபுரத்து பிள்ளைங்கெல்லாம் ஏசப்பா பிள்ளைங்க ஆகிட்டாங்க. நான் அப்புறமா வேற வழியில வந்து உன்னை மிரட்டிக்கிறேன்.
சும்மா கட்டக்கூடாது சரியா? சாத்தான் வந்தா மிரட்டுறதுக்கு மட்டும்தான் ஏசப்பாவை பயன்படுத்தணும் சரியா? நீங்க நல்ல பிள்ளைங்க தானே? ஏசப்பா பிள்ளைங்க தானே? சரி, நாங்கெல்லாம் ஒரு டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறோம், ஆசைப்படுறோம். யாராவது வந்து பிபிஎஸ் பாட்டு போடுங்களே, நாங்க டான்ஸ் ஆடுறோம். ஏதாவது பாட்டு போடுங்க, நான் டான்ஸ் ஆடுறோம் சரியா? உட்காரு, யார் எந்திரிக்காங்க, உட்காரு. உட்காரு உட்காரு பாரு, உட்காரு. ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறவங்க உட்காரு, உட்காந்தீங்க. முன்னாடி தள்ளி தள்ளி வெளியில இடிச்சிடக்கூடாது. அங்க தள்ளி போமா, அந்த பக்கம் தள்ளி போவாரு. அமைதியா இல்லைன்னா பொம்மை வராது. சும்மா இருக்கல.
ஜோரா கேட்டுட்டுங்க. Excuse me.
சரியா? ஜோரா கைதட்டுங்களா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? ஜாலியா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சா? சரி வச்சுக்கோடா. வீட்டில் தேடாங்கடா. வீட்டில் தேட ஆரம்பிக்கிறாங்க. சரி இப்போ மத்தியில் வந்துருக்கிற கோபி எல்லாம் வந்து கொஞ்ச நேரம் கூட பேசுவாங்க. சரியா? ரெடியா? இல்லை கையை கட்டி வாயில் வர வச்சு அமைதியாக இருந்தால் தான் பேசுவாங்க. பேசலாமா? கேட்பீங்களா? எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களா? செம்ம ஜாலியாக இருந்துச்சா? சந்தோஷமா இருக்கீங்களா? சரி ஓகே. இன்னொரு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி என்னன்னா, இன்னைக்கு இந்த வசனத்தை மாதிரி பார்த்தேன். ரட்சிப்பு கேட்ட விசுவாசம். இந்த வசனம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? பரவாயில்ல. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? ஓகே. வசனம் இருக்கு நம்ம உள்ளத்துல, நம்ம மனசுக்குள்ள, ஆனா ரட்சிப்பு இல்லை. ஏன்னா நம்ம யாரும் இயேசுவை விசுவாசிக்கல. சும்மா பேருக்கு வசனத்தை மட்டும் இத்தனை இதில் விசுவாசம் விசுவாசம் சொல்லிட்டு வசனத்தை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஆனா உண்மையான விசுவாசம் நமக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. சரியா? இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ரட்சிப்பு இருக்கு. அதாவது பரலோகத்துல மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் அதிக சந்தோஷமா இருக்கும் அப்படி சொல்றாங்க. நான் சொல்றேன், ஏசப்பா இங்க இருக்கிற யாரோ ஒருத்தங்களை ஸ்பெசிபிக்கா யாரோ ஒருத்தங்களை தேடி வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒருத்தங்களுக்கு கிடைச்ச பிளெஸிங்கை இன்னொருத்தங்களும் நம்பும் போது அந்த பிளெஸிங் அவங்களுக்கும் கிடைக்கும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஸோ அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இயேசுவை உண்மையா நம்ப போறோம். இயேசுவை உண்மையா நம்பி உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் போது அவர் என்ன பண்ணுவார்? உங்க உள்ளத்துல வந்துடுவார். அவர் உங்க உள்ளத்துல வரும்போது இப்ப நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? செம்ம ஜாலியா ஒரு சந்தோஷம் இருந்துச்சுல்ல? இந்த சந்தோஷம் எப்போ வரும்னா, இயேசுப்பா உங்க உள்ளத்துக்குள்ள வரும்போது நீங்க உண்மையா விசுவாசிச்சு இயேசுவை நம்பி உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களுக்குள் கிரியை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஓகே. இது வந்து இன்னொன்று நான் சொல்றேன், நம்ம யாரும் நல்லவங்க கிடையாது. நம்ம கிட்ட நல்லதுன்னு சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. கர்த்தர் ஒருவரே நல்லவர் அப்படின்றதுக்காக அவர் கிருபை நம்ம மேல அளவுக்கு அதிகமா இருக்கிறதுனால அந்த கிருபையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? ரட்சிக்கப்படுறோம். அதுக்கப்புறம் செயல்படும் விசுவாசம். அந்த வசனம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்ப நான் சொல்றேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் பேசிட்டு ஜெபம் பண்ண போறேன் உங்களுக்காக. உங்கள எத்தனை பேருக்கு வியாதி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றேன், நான் இயேசுவின் நாமத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற வியாதி இன்னைக்கு சுகமாக போகுது. ரட்சிக்கப்படாதவங்க உண்மையில நீங்க மனம் திரும்பி இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்டா இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட போறீங்க. மறந்துடாதீங்க, இந்த மே 5ஆம் தேதி உங்க வாழ்க்கையில ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நான் சொல்றேன், அந்த ஒருத்தரை தேடி ஆண்டவர் வந்திருக்காரு. இன்னொன்னு ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஒருத்தர் நம்புற மாதிரி இங்கெல்லாம் எத்தனை பேர் நீங்க நம்புறீங்களோ உங்களுக்குள்ளே ஆண்டவர் கிருபையா கிரியை செய்ய விரும்புகிறார். சரியா? சரி ஓகே. எல்லாரும் அப்படியே முழங்கால் போடலாமா? இதுல நம்மளோட பக்தி ஒன்றும் இல்லை, நம்ம நல்லவங்க அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஏன்னா கிருபையா இயேசு ஏற்கனவே அவர் உயிரை நமக்கு கொடுத்து இன்னைக்கு தம்முடைய சொந்த பிள்ளையா, அதாவது அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் அந்த ஆவியை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்பாவை எல்லாரும் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த அப்பா இன்னைக்கு உங்க உள்ளத்துல உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போறாங்க. சரியா? எல்லாரும் கண்ண மூடலாமா? கண்ண மூடலாமா? இந்த பாட்டு தெரிஞ்சவங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடுங்க. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாடுவோமா?
ஒருவேளை இந்த உலகத்துல நமக்கு பிடிச்சவங்களை நம்ம எப்படி உணர்ந்து பாடுவோமோ, ஒருவேளை இயேசு உங்க உள்ளத்துல உணர்ந்து பாடுவீங்கன்னா இயேசுப்பா இன்னைக்கு உங்க இதயத்துல ஒரு ஆசையா இருக்கு. தாவி ஓடிவா தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. உன்னையோடதான் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒருவேளை உன் பேக்ரவுண்ட் என்ன நீ பார்க்காத, உன்னோட சூழ்நிலை என்ன நீ பார்க்காத. கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன நம்புனா, நீ என்ன விசுவாசித்தால் நீ நினைக்கிறதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறதற்கு நான் பாத்திரமா இருக்கிறேன். யார் யாரையோ போய் நம்பி ஏமாந்தது போதும் மகளே, யார் யாரையோ போய் நம்பி ஏமாந்து போதும் மகளே. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு நிழலாய் இருப்பேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அவர் நாமம் வல்லமை உள்ளது, அவர் பராக்கிரமசாலியான கர்த்தர். இந்த நேரத்துல நம்ம மத்தியில கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த நேரத்துல நீங்க ஜெபத்துல எதை கேட்கிறீர்களோ, ஆவலாய் தீவிரமாய் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக் கொண்டீர்கள் என்ற விசுவாசத்தோடு கேட்கிறீர்களானால் இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதம் செய்ய போகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் இயேசுவை பார்க்கலாமா? இதோ நம்ம பக்கத்துல வந்திருக்காங்க, நம்முடைய அருகாமையில வந்திருக்கிறாங்க. இதோ இயேசுவின் நாமத்துல பிரகாசமான மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்துல. எல்லாரும் இயேசுப்பட்ட பிரேயர் பண்ணுவோமா? உங்களை இயேசுப்பா, அப்பா அப்பா, இந்த உலகத்துல அப்பா நாங்க யார் யாரையோ நம்புறோம், ஆனா உங்களை மட்டும் நம்ப மாட்டோம்ப்பா. ஆனா இன்னைக்கு இந்த நேரத்துல நாங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் ஏசப்பா. அப்பா, மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும் ஆண்டவர், நாங்கள் நம்பினவர்கள் எங்களை நட்டாத்தி விட்டாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்பா எங்க முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் உங்க மேல மாத்திரம் நாங்க விசுவாசமா இருப்போன்றத நாங்க இந்த நேரத்தில் அறிக்கை பண்றோம் ஏசப்பா. ஒரு விஷயம், எங்கள் பாவங்களை மன்னிங்கப்பா, எங்கள் குற்றங்களை மன்னிங்கப்பா, எங்கள் மீறல்களை மன்னிங்க, எங்க துணிகரங்களை மன்னிங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் இருதயத்தில் வாங்கப்பா. கூப்பிடலாமா? பரிசுத்த ஆவியானவர் இருதயத்துல கூப்பிடலாமா? அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. உங்க ஹார்ட்டுக்குள்ள வர்றதுக்கு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. நீங்க உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க. இதோ இயேசு நன்மையினால் உங்களை நிரப்புவார், நிரப்புவார். எத்தனை பேர் இயேசுவை வாஞ்சையா உங்க இருதயத்துல கூப்பிடுவீங்க? எத்தனை பேர் இயேசுவை வாஞ்சையா உங்க இருதயத்துல கூப்பிடுவீங்க? இயேசு அழுகிறவரார் உங்க பக்கத்துல வந்து நிற்கிறாரு. என் நாமம் தெரிக்கும் என் ஜனங்கள் என்னை விட்டு வேற வேற யாரையோ பின்பற்றி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்ணீரோட வந்திருக்காங்க. எனக்கு அன்பான மகனே, எனக்கு அன்பான மகளே, இந்த நேரத்துல என் கண்ணீரை துடைக்க நீ வருவியா? நான் அழுதுகிட்டு இருக்கேன், என் கண்ணீரை துடைக்க நீ வருவியா? மகனே மகளே, நான் இருதயத்துக்குள்ள வந்து உன்னை நிரப்ப ரெடியா இருக்கேன். நீ என்னவோ இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கியா? Thank you Jesus. எல்லாரும் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த நேரத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல வியாதி இருந்துச்சுன்னா ஏசப்பா சொல்றாரு, இந்த நேரத்துல நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளில கூட அருமையான இந்த கேம்பை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீங்க, உமக்கு நன்றி. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, இந்த நேரத்துல வியாதியோடு வந்திருக்கிற அப்பா அந்த நபரை கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே பூரண விடுதலை
இப்பொழுதே உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. நீங்க அப்படியே செய்ய போகிற கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. நீ செய்து கொண்டிருக்கிற மகாபெரிய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ரட்சிப்பு வந்தது, அது கர்த்தராலே ஆயிற்று. ஆமென், ஆமென், ஆமென். என்னோட உட்காந்து பார்ப்போம். உட்காந்துக்கோங்க. சரி, ப்ரோக்ராம் பார்த்தோம், பப்பட் ஷோ பார்த்தோம், சிரித்தோம், கொண்டாடினோம். அப்படியே பேரக்கூடாது. சரியா? நம்ம பிபிபிஎஸ்ல தலைப்பு என்ன? இயேசுவை விசுவாசி. இயேசுவை விசுவாசிச்ச யாரும் விழுந்து போனதா அகராதியிலே கிடையாது. சரியா? இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைங்க விழுந்து போனதா, தோற்று போனதா எந்த சரித்திரமும் இல்லை. சரியா? அதனால இயேசப்பாவை முழுசா விசுவாசிங்க, முழுசா பிடிச்சிக்கோங்க, முழுசா பிடிச்சிக்கோங்க. எந்த சூழ்நிலை, எவ்வளவு வியாதி வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு தேவைகள் வந்தாலும் சரி, இயேசு செய்ய வல்லவர் அப்படின்றது மட்டும் விட்டுறாங்க. நம்புங்க, முழுசா விசுவாசிங்க. இயேசப்பா அவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்போம். சரியா? எல்லாரும் சந்தோஷமா? சந்தோஷமா? சரி, அவங்க வீட்டில் நேற்றுலாம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, தேடினாங்களாம். இன்னைக்கு உங்களை சரியாக விட்டணும் அப்படின்னு கரெக்டாக 3:25 முடிச்சிட்டோம். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு நான் சொன்ன டைமில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாய் பாய்.